ஓம் சாந்தி 6/1/2025 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் மிக இனிமையானதாகவும் முதல் தரமானதாகவும் இருக்க வேண்டும். எப்படி தந்தை துக்கத்தை போக்கி சுகம் தருபவராக இருக்கிறாரோ அதுபோல் தந்தைக்கு சமமாக அனைவருக்கும் சுகம் கொடுங்கள். பாபாவுடைய ஸ்ரீமத் வார்த்தைக்காக என்ன இருக்குன்னா, குறைவாக பேசணும், மெதுவாக பேசணும், இனிமையாக பேசணும். இப்போ பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய குழந்தைகளாகிய நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும்னு பாபா சொல்லியிருக்காரு. இனிமையானதாக இருக்கணும், முதல் தரமானதாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. பாபா கேள்வி கேட்குறாங்க, லௌகீக உற்றார் உறவினருக்கு ஞானம் கொடுப்பதற்கான யுக்தி என்ன? பதில், யாரேனும் உற்றார் உறவினர் உள்ளனர் என்றால் அவர்களிடம் மிகவும் பணிவாகவும் அன்பின் பாவனையோடும் புன்சிரிப்புடன் சொல்ல வேண்டும். இது அதே மகாபாரத யுத்தம் என்பதை நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். தந்தை ருத்ரஞான யஞத்தை படைத்துள்ளார். தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு சத்தியத்தை கூறுகின்றேன். பக்தி முதலியவற்றையோ பல பிறவிகளாக செய்திருக்கிறோம். இப்பொழுது ஞானம் ஆரம்பமாகிவிட்டது. ஆக இந்த மாதிரி அவங்களுக்கு புரிய வைங்க. இப்போ அதே ருத்ர ஞான யஞம், அதே மகாபாரத போர் ஏற்பட்டுருச்சு. இப்போ பகவான் வந்துட்டார் நமக்கு ஞானம் கொடுக்க. பக்திக்கான காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்றத உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ அவங்கள்ட்ட மிகுந்த யுக்தியோடு பேசுங்க. குடும்பத்தில் மிகவும் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள். ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். நீங்கள் அன்பாக புரிய வைக்கிறதுலே அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னு பாபா யுக்தி சொல்லி கொடுக்குறார். ஓம் சாந்தி. ஏதாவது பாடல் ஒலிக்கும் பொழுது குழந்தைகள் தங்களுக்குள் அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். என்ன பாடல்? நாங்கள் காத்து கொண்டிருந்த அந்த நாள் வந்துவிட்டது. அந்த பாடலுக்கு அர்த்தம் பாபா சொல்லிகிட்ருக்காரு. இந்த பாடலை கேட்கும்போது உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அந்த அர்த்தத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம். அதுவும் ஒரே வினாடியிலே நீங்கள் வெளிப்படுத்த முடியும் அப்படின்றார். இது எல்லையற்ற டிராமாவின் மிகப்பெரிய கடிகாரம். பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் அழைக்கவும் செய்கின்றனர். எப்படி கோர்ட்டில் கேஸ் நடக்குது அப்படின்னா எப்போது விசாரணை வரும் என்று கேட்கிறார்கள். ஏன்னா அப்போ தான் அவங்க நம்மளை கூப்பிடும்போது தான் அந்த கேஸ் நமக்கு முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்கல்ல. அதுபோல் குழந்தைகளுக்கும் இப்போ கேஸ் இருக்குது, அதாவது வழக்கு இருக்குது. என்ன கேஸ் இப்போ இருக்குது அப்படின்னா, ராவணன் உங்களை துக்கம் மிகுந்தவர்களாக ஆக்கியிருக்கிறான். உங்களது மிக பெரிய கேஸ், இந்த கேஸ் உயர்நீதிமன்றத்தில் தாக்கலாகி இருக்கின்றது. மனிதர்கள் அழைத்து கொண்டே இருக்கின்றனர், பாபா வாருங்கள், எங்களை துக்கங்களிலிருந்து விடுவீங்கள் அப்படின்னு மனிதர்கள் அழைச்சிட்ருக்காங்கண்ணா. ஒரு நாள் உங்கள் வழக்கு விசாரிக்கப்படும். பாபாவும் கேட்க செய்கிறார். டிராமாவின்படி பாபாவும் வர செய்கிறார். அதுவும் முற்றிலும் சரியான நேரம் வரும்போது அதில் ஒரு வினாடி கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது. துல்லியமாக எல்லையற்ற கடிகாரம் எவ்வளோ மிக சரியாக போகுது பாருங்கள். இந்த ஒரு டைம் வரும்போது அக்யூரேட்டாக பாபா நம்முடைய கேஸை விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. நம்மளை விடுவிக்கே வந்திருக்காரு. இதுதான் இந்த பாடலினுடைய அர்த்தம். நம்ம காத்துட்ருந்த அந்த நாள் வந்துருச்சு, பாபாவும் வந்துட்டார். இந்த சின்ன கடிகாரம் கூட அப்பப்போ சரியாக டைம் காட்டாது. ஆனால் இந்த யஞத்தினுடைய மிக சரியான கடிகாரம் பாபா கரெக்டாக இந்த காலசக்கரத்தில் சரியான நேரத்தில் அக்யூரேட்டாக வராரு. பாபாவோ மிகவும் சரியாக உள்ளார். கல்பமாக கல்பத்தின் சங்கம யுகத்தில் மிக சரியான நேரத்தில் வருகிறார். ஆக குழந்தைகளின் வழக்கு இப்பொழுது விசாரிக்கப்பட்டது. பாபாவும் வந்துவிட்டார். இப்போது நீங்கள் அனைவருக்கும் புரிய வைக்கிறீர்கள். இதற்கு முன்பு துக்கம் கொடுப்பது யார் என்று நீங்களும் கூட புரிந்து கொள்ளாமல் இருந்தீர்கள். இப்போது பாபா புரிய வைத்துள்ளார். ராவண ராஜ்யம் துவாபர யுகத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. குழந்தைகளாகி உங்களுக்கு தெரிந்துவிட்டது. பாபாவும் கல்பமாக சங்கம யுகத்தில் வராரு. இதுதான் எல்லையற்ற விஷயம். சிவபாபா எல்லையற்ற இரவில் தான் வருகிறார். இதெல்லாம் கிருஷ்ணருடைய விஷயம் கிடையாது. கிருஷ்ணர் இந்த கீதா ஞானத்தை சொல்லலை. கிருஷ்ணர் அனைவரையும் விடுவிக்கக்கூடியவர் கிடையாது. எப்போது பயங்கர இருளில் அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கி போய் உள்ளனரோ அப்போது ஞான சூரியனாகிய பாபா தான் இங்கே வரார். குழந்தைகளை பகலை நோக்கி அழைத்து செல்வதற்காக வராரு.
அப்போ பகலை நோக்கி போகணும் அப்படின்னா எல்லையற்ற தந்தை குழந்தைகளுக்காக சொல்கிறாரு, குழந்தைகளை என்ன நினைவு செய்யுங்க. ஏனென்றால் பதீத்தத்திலிருந்து பாவனமாகணும் இல்லையா. நீங்கள் எல்லாரும் துக்கப்படுறதுக்கு காரணமே ஆத்மா தூய்மை இல்லை. அப்போ நீங்கள் தூய்மை ஆகணும்னா பதீத்த பாவனன் தந்தையாகிய என்ன மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அவர் எப்போது வருகிறாரோ அப்போது தான் உங்களது வழக்கு பற்றி கேட்பதற்கான விசாரணை, அதாவது ஹியரிங் நடக்குது. இப்போது உங்கள் வழக்கு கேட்கப்பட்டு விட்டது. பாபா சொல்கிறாரு, நான் பதீத்தர்களை பாவனமாக்குவதற்காக வருகிறேன். பாவனமாவதற்காக எவ்வளவு சகஜமான உபாயம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இன்றைக்கி பாருங்கள், விஞ்ஞானத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அணு ஆயுதங்கள் பற்றிய குரல் எவ்வளோ வேகமாக ஒலிக்குது. குழந்தைகள், நீங்கள் அமைதியின் பலத்தால் விஞ்ஞானத்தின் மீது கூட வெற்றி கொள்கிறீர்கள். சயின்ஸ் என்பது யோகம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தூல பலம் உள்ளவர்கள் ஒருபோதும் உலகின் மீது வெற்றி பெற முடியாது. இந்த பாயிண்ட்டுகளை கூட நீங்கள் கண்காட்சியில் எழுதலாம், புரிய வைக்கலாம் அப்படின்றார். அமைதியின் பலத்தால் தான் உலகத்தை நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்றத நீங்கள் புரிய வைக்கலாம், எழுதி கூட போடுங்க. அறிவியலின் பலத்தை விட அமைதியின் பலத்தால் தான் நம்ம வெற்றி அடைய முடியுன்றதை எழுதி போடுங்கன்றார். டெல்லியில் கூட அதிகமாக சேவை செய்யலான்றார். ஏன்னா டெல்லி தான் அனைவருக்கும் தலைநகரமாக இருக்குது. உங்களுக்கும் கூட டெல்லி தான் தலைநகரமாக இருக்கும். ஏன்னா டெல்லி தான் ஃபரிஸ்தான் என்று சொல்லப்படுகிறது. பாண்டவர்களுக்கு கோட்டை கிடையாது. விரோதிகள் படையெடுக்கும் போது தான் கோட்டை கட்ட வேண்டிய அவசியம் உள்ளது. உங்களுக்கோ கோட்டை முதலியவற்றின் தேவையே இருக்காது. அங்கே உங்களுக்கு எதிரியே கிடையாது. நீங்கள் அறிவீர்கள், நாம் அமைதியின் பலத்தினால் நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடையது செயற்கையான அமைதி, ஆனால் உங்களுடையது உண்மையான அமைதி. அது ஞானத்தின் பலத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அமைதி அப்படின்றார். இதை தான் அமைதியின் பலம் என்று சொல்லப்படுகிறது. ஞானம் என்பது படிப்பு. படிப்பினால்தான் உங்களுக்கு பலமும் கிடைக்கிறது. உலகிய விஷயங்கள் எல்லாம் துக்கம் தரக்கூடியவையாகும். உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் ஆன்மீகமானதாக உள்ளது. உங்கள் வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைகள் வெளிவருகின்றனவோ அந்த ஒவ்வொரு வார்த்தையும் முதல் தரமானதாக இனிமையானதாக இருக்க வேண்டும். அதை கேட்கக்கூடியவர்கள் கூட குஷி அடைய வேண்டும். எப்படி பாபா துக்கத்தை போக்கி சுகம் தருபவராக இருக்கிறாரோ அதுபோல குழந்தைகளாகிய நீங்களும் கூட அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். குடும்பம் பரிவாரத்தில் கூட துக்கம் முதலியன ஏற்படக்கூடாது. ஆக நீங்கள் விதிமுறைப்படி அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும். பெரியவர்களிடம் கூட அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். வாயிலிருந்து அத்தகைய இனிமையான முதல் தரமான வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். அதை கேட்டு அனைவரும் குஷி அடைய வேண்டும். சொல்லுங்கள், சிவபாபா சொல்கிறாரு, மன்மனாபவ, உயர்ந்ததிலும் உயர்ந்தவன் நான் அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. ஆக அந்த தந்தையை நினைவு செய்வதன் மூலம் தான் ஆத்மாவில் இருக்கக்கூடிய விகர்மம் விநாசமாகும். மிகவும் அன்போடு நீங்கள் உரையாட வேண்டும். யாராவது பெரிய சகோதரர்கள் என்றால் சொல்லுங்கள், தாதாஜி என்னை நினைவு செய்யுங்கள் என்று சிவபாபா சொல்கிறாரு. சிவபாபா தான் ருத்ரன் என்றும் சொல்லப்படுகிறார். இந்த ருத்ர ஞானத்தை படைக்கிறவரே அவர் தான். இது கிருஷ்ண ஞான யஞ்ஞம் கிடையாது, இது ருத்ர ஞான யஞ்ஞம். கிருஷ்ண ஞான யஞ்ஞம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இது ருத்ர ஞான யஞ்ஞம் தான் பக்தியில் கூட சொல்லப்படுது. அப்போ நீங்கள் சொல்லி பெரியவங்களுக்கெலாம் கூட புரிய வைங்க அப்படின்றார். பகவானுடைய வாக்கு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. ஏனென்றால் இப்போது அனைவருக்குமே கடைசி நேரம், அதாவது வானப்பிரஸ்த அவஸ்தா, அதாவது எல்லாருக்குமே வானப்பிரஸ்த நிலை வீடு திரும்புவதற்கான சமயம். அனைவரும் இப்பொழுது திரும்பி சென்றே ஆக வேண்டும் அப்படின்றார். தந்தை சொல்கிறாரு, குழந்தைகளே என்னை நினைவு செய்வீர்களானால் உங்களது பாவங்கள் பஸ்பமாகிவிடும். இதுதான் நினைவின் அக்னி என்று சொல்லப்படுகிறது. பாபாவும் உறுதி தருகிறார், இதில் உங்கள் பாவங்கள் அனைத்தும் பஸ்பமாகிவிடும். விகர்மம் விநாசமாவதற்கு பாவனமாவதற்கு வேறு உபாயமே கிடையாது. தந்தையை தான் நினைவு செய்யணும். ஏன்னா தந்தை தான் பதீத்த பாவனர். இது புரிஞ்சுக்கிட்டு என்னை நினைவு செய்யுங்க அப்படின்றார். எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, எப்போது எல்லாம் அம்பு எய்ய வேண்டியிருக்கோ, நம்ம உற்றார் உறவினர்கள் சம்பந்தம் தொடர்பில் வரோமோ அப்போல்லாம் நீங்கள் அவங்களுக்கு புரிய வச்சுருங்க. சந்தர்ப்பம் பார்த்து சமயம் பார்த்து அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருங்க. அது கூட யுக்தியோடு எப்படி கொடுக்கணுன்னு பாபா சொல்லியிருக்கேன்றார்.
பாபா கூட அனைவருக்கும் யுக்தி கொடுக்குறார். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் பவித்ரதா அப்படின்றார். இந்த லக்ஷ்மி நாராயணர் கூட பாருங்கள் நம்முடைய பூஜைக்குரியவராக இருக்கிறார். பூஜைக்குரிய பாவனமானவர்கள் பிறகு பூஜாரி பதீத்தமாக ஆகிவிட்டார்கள். பாவனமானவர்கள் பாவனமான அதாவது தூய்மையானவர்களுக்கு தான் தூய்மையற்றவர்கள் பூஜை செய்கிறாங்க. ஆனால் அதுவும் கூட அழகாக இல்லை அப்படின்றார். கிருஷ்ண பக்தரினுடைய ஒரு பிரிவினர் தான் வல்லபாச்சாரி. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அசுத்தமானவர்களை தொடவே அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்களாம். கோவில்களிலும் கூட எப்போதும் பிராமணர்களுக்கு தான் மூர்த்தியை தொடறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் சூத்திர மனிதர்கள் உள்ளே செல்றதுக்கே அனுமதி கிடையாது. அங்கே கூட பிராமணர்கள் தான் அதற்கு ஸ்நானம் முதலியவையெல்லாம் செய்கிறாங்க. வேறு யாரையும் உள்ளே போகிறதுக்கே அனுமதிக்கிறது இல்லை அப்படின்றார். இப்போது அவங்க எல்லாம் யாருன்னா குஹ வம்சாவளி விகாரி பிராமணர்கள். நீங்கள் எல்லாம் யாருன்னா முக வம்சாவளி தூய்மையான ஜென்மம் எடுத்த உண்மையான பிராமணர்கள். அந்த பிராமணர்களுக்கு கூட நீங்கள் புரிய வைக்க முடியும். பிராமணர்கள் 2 வகை. ஒன்று பிரஜாபிதா பிரம்மாவின் முகவம்சாவளி குழந்தைகள், இரண்டாவது குஹ வம்சாவளி. பிரம்மாவின் முகவம்சாவளி பிராமணர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் ஆவார். யஞத்தை படைக்கினர் என்றாலும் கூட பிராமணர்களை தான் நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது இந்த பிராமணர்கள் அதாவது பிரம்மாவின் குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் இந்த ஞானம் கிடைக்கிறது. இந்த ஞானத்தின் மூலமாக தான் நீங்கள் தேவதை ஆகிறீங்க அப்படின்றார். பாபா அடுத்து சொல்கிறாங்க, யார் சேவாதாரி குழந்தைகளாக இருக்காங்களோ அவர்களுக்கு சதா சேவையின் மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கும். எங்காவது கண்காட்சி இருக்குமானால் நாம் போய் இப்படியெல்லாம் பாயிண்ட்டுகளை புரிய வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குமா, சேவைக்காக ஓடுவாங்களாம். அதுவும் கண்காட்சி சேவைன்னா ரொம்ப விரும்பி செய்வாங்களாம். ஏன்னா கண்காட்சியில் நிறைய பிரஜைகள் உருவாகுவதற்கான வேகமான வழி இருக்குது. அங்கே தான் நிறைய பேர் வருவாங்க. ஆக புரிய வைக்கக்கூடியவங்க கூட திறமசாலியாக இருக்கணும், புத்திசாலி குழந்தையாக இருக்கணும் அப்படின்றார். யாராவது முழுமையாக புரிய வைக்கவில்லை என்றால் இந்த பிகேக்கள் அரைகுறையானவர்கள், சரியாக புரிய வைக்கலன்னு சொல்லிடுவாங்களாம். அதனால் சேவைக்கே குந்தகம் ஏற்பட்டுடும். கண்காட்சியில் அப்படி ஒரு சுறுசுறுப்பானவர் இருக்க வேண்டும். கைடுகளெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். யாராவது பெரிய மனிதர்கள் வந்தால் அவங்களுக்கு புரிய வைக்கக்கூடியவர்கள் கூட புத்திசாலியாக திறமசாலியான குழந்தையாக இருக்கணுன்றார். அப்போ யார் குறைவாக புரிய வைக்கிறாங்களோ அவங்கள நிறுத்திட்டு அந்த பெரிய மனிதர்களுக்கு நல்ல திறமை வாய்ந்தவர்கள் அவங்க ஞானம் கொடுக்கணும் அப்படின்றார். நீங்களாம் எப்பேற்பட்ட மகாத்மாக்களை கூட அழைத்து நீங்கள் ஞானம் சொல்லலாம். ஆனால் சொல்லக்கூடியவர்கள் திறமசாலியாக இருக்கணும். இதெல்லாம் நிமித்தமானவங்க, அதாவது கைடு இருந்து கண்காணிச்சிட்டே இருக்கணும். யார் யார் எப்படி ஞானம் கொடுக்குறாங்கன்றதை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பாபா அடுத்து சொல்கிறாரு, இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களை குப்த ரீதியில் பாபா புருஷார்த்தம் செய்ய வச்சிட்ருக்காரு. நீங்கள் எவ்வளவு சுகத்தை அனுபவிக்கிறீர்கள். மற்ற தர்மங்கள்லாம் பின்னாடி தான் விருத்தி அடையுது. அவங்க வரும்போதே சண்டை சச்சரவு கூட ஆரம்பமாயிடுது. நீங்கள் தான் முக்கால்வாசி சமயம் சுகத்தில் இருக்கிறீர்கள். அதனால தான் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய தேவி தேவதா தர்மம் ரொம்ப ரொம்ப சுகம் தரக்கூடியது. நான் உங்களை உலகத்துக்கே எஜமானராக ஆக்குறேன் அப்படின்றார். மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் யாருமே ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறது கிடையாது. அவங்க தர்மத்தை மட்டும்தான் ஸ்தாபனை செய்கிறாங்க. அதே போல் அவங்க யாருக்கும் சத்கதியும் அளிக்க முடியாது. தங்களின் தர்மத்தை மட்டும் ஸ்தாபனை செய்வதற்காக தான் அவங்க வராங்க. அதுவும் கடைசியில் எப்பொழுது தமோ பிரதானமாக ஆயிடுறாங்களோ அப்போது பிறகு பாபா தான் எல்லாரையுமே சதோ பிரதானம் ஆக்க வேண்டியிருக்கு. ஆக பாருங்கள், அவங்க தர்ம ஸ்தாபகர்கள் தர்மத்தை மட்டும்தான் ஸ்தாபனை செய்ய முடியும். அவங்க யாரையும் திருப்பி கூட்டிகிட்டு போக முடியாது, தூய்மையாக்க முடியாது. ஏன்னா அவங்களே தமோ பிரதானமாக ஆயிடுறாங்க அப்படின்றார். உங்களிடம் பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் வருகின்றனர், ஆனால் எதையுமே புரிஞ்சிக்கிறதில்ல அப்படின்றார். பாபாவுக்கு கூட லெட்டர் எழுதுகிறாங்களாம், இன்னார் ரொம்ப நல்லா புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாபா சொல்கிறாரு, சில பேர் புரிஞ்சிக்கிறாங்க, சில பேர் புரிஞ்சிக்கிறதில்ல அப்படின்றார். புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த நஷா ஏறிடும். உடனே அவங்க பாபாவை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் வருவாங்க, ஓடோடி வருவாங்கன்றார். பாபாவை அறிந்து கொண்டு விட்டால் பாபாவை சந்திக்காமல் அவர்களால் இருக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்குள்ள முழுமையாக நஷா ஏறிடும் அப்படின்றார். அதனால் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே நீங்கள் எல்லாருக்கும் புரிய வைங்க. உற்றார் உறவினர்களின் பக்கம் புத்தி போகாத அளவுக்கு கூட சில பேருக்கு அந்தளவுக்கு ஒரு நஷா ஏறிடுது அப்படின்றார். அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆன்மீக போதை வந்துடுது. பாபா கிடைச்சிட்டாரு, பாபாவை சந்திச்சே தீரணும்னு கூட
சில குழந்தைகள் நல்லா புரிஞ்சுக்கிட்ட குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா சந்திக்கிறதுக்கு தயாராகிடுறாங்க அப்படின்றார். இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக ஆக வேண்டும். மேலும் பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப சுலபம், ஆனால் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்படின்றார். எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள் அப்படின்றார். எப்படி ஆஃபீஸிலிருந்து லீவு பெற்றுக்கொள்கிறீர்களோ அதே போல் வேலையிலிருந்து விடுப்பு பெற்றுக்கொண்டு ஓரிரு நாள் கூட நினைவு யாத்திரையில் அமருங்க அப்படின்றார். அதனால் அடிக்கடி நினைவில் இருப்பதற்காக நீங்கள் தான் என்ன பண்ணணும், முழு நாளும் விரதம் மேற்கொள்ளணும். நான் மீண்டும் மீண்டும் பாபாவை நினைவு செய்யணுன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு தான் வரணும் அப்படின்றார். எவ்வளவு நீங்கள் எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தான் வருமானம், அந்த அளவுக்கு விகர்மம் விநாசமாகும். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் டைம் கிடச்சா லீவ் போட்டு கூட நல்லா யோகா பண்ணுங்கள் தனிமையில் அமர்ந்து அப்படின்றார். எந்த அளவுக்கு நினைவோ அந்த அளவுக்கு ஆத்மா சதோ பிரதானம் ஆகும் அப்படின்றார். நாள் முழுவதும் முழுமையாக யோகமோ யாருக்கும் இருக்க முடியாது. மாயா அவசியம் தடை ஏற்படுத்தும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணோம், மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யணும். முயற்சி செய்து கடைசியாக நீங்கள் தான் வெற்றி அடைவீங்க அப்படின்றார். அதனால் சிந்தியுங்க. இன்றைய நாள் முழுவதும் தோட்டத்தில் அமர்ந்து பாபாவை நான் நினைவு செய்கிறேன், உணவு உண்ணும்போது பாபா நினைவில் இருக்கேன், இதுதான் முயற்சி. நீங்கள் தான் சிந்திச்சு என்ன பண்ணணும், இப்படியெல்லாம் தந்தையை நினைவு செய்யணும், நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் அப்படின்றார். நீங்கள் கூட மற்றவர்களுக்கும் வழி சொல்லலாம். இந்த பேட்ச் கூட நல்ல பொருள். நீங்கள் பேட்ச் போட்டு போய் கூட பேட்ச் மூலமாக கூட புரிய வைக்கலாம். நீங்கள் உங்களுக்குள்ள ஞானத்தை ஷேர் பண்ணி பேசிக்கிட்டே போனால் கூட அநேகர் அதை பார்த்துட்டு கேட்பாங்க அப்படின்றார். பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்க. இந்த செய்தி எல்லாருக்கும் கிடச்சிடுச்சுன்னா நாம் பொறுப்பிலிருந்து விடுபடுவோம். எல்லாருக்கும் மெசேஜ் போயிடுச்சுன்னா சேவை நிறைவடையும் அப்படின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தொழில் முதலியவற்றிலிருந்து விடுப்பு கிடைக்குமானால் நினைவில் இருப்பதற்கான விரதம் மேற்கொள்ள வேண்டும். மாயா மீது வெற்றி கொள்வதற்காக நினைவின் முயற்சி செய்ய வேண்டும். செகண்ட் பாயிண்ட், மிகவும் பணிவு மற்றும் அன்பின் பாவனையுடன் புன் சிரித்து கொண்டே உற்றார் உறவினர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அவர்களிடம் புத்தியை அலையவிடக்கூடாது. அன்போடு பாபாவின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். வரதானம், நடமாடும் பொழுதெல்லாம் ஃபரிஸ்தா சொரூபத்தை வெளிப்படுத்தும் சாட்சாத்கார மூர்த்தி ஆக வேண்டும். நடமாடும் பொழுதெல்லாம் ஃபரிஸ்தா சொரூபத்தை வெளிப்படுத்தும் சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். வரதானத்தின் விளக்கம், ஆரம்ப காலகட்டத்தில் நடமாடும் பொழுதே பிரம்மா மறைந்து ஸ்ரீகிருஷ்ணரே தென்பட்டார். இந்த காட்சியிலேயே அனைத்தையும் விட்டு வந்தார்கள். அவ்வாறே சாட்சாத்காரம் காண்பிப்பதன் மூலமாகவே இப்போதும் சேவை செய்யுங்கள். சாட்சாத்காரம் கிடைக்கும் பொழுது குழந்தையாகாமல் இருக்க முடியாது. பாபாவின் குழந்தை. எனவே நடமாடும் பொழுதே ஃபரிஸ்தா சொரூபத்தை காட்டுங்கள். சொற்பொழிவாளர்கள் அநேகர் உள்ளனர். ஆனால் நீங்கள் அனுபவம் தருபவர் ஆகுங்கள். அப்போதே இவர்கள் அல்லாவின் குழந்தைகள் என மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆகையினால உங்கள் மூலமாக சாட்சாத்காரம் தென்படணும் அப்படின்றார். ஸ்லோகன், எப்போதும் ஆன்மீக பெருமிதத்தில் இருந்தால் ஒருபொழுதும் குழப்பமடைய மாட்டீர்கள். அடுத்து மனதால் சேவைக்கான சகாஷ் கொடுப்பதற்கான பாயிண்ட். இப்போது தனது உள்ளத்தின் சுப பாவனைகளை பிற ஆத்மாக்களை சென்றடைய வையுங்கள். அமைதி சக்திகளை வெளிப்படுத்துங்கள். ஒவ்வொரு பிராமண குழந்தையிடம் அமைதி சக்தி உள்ளது. இந்த சக்தியை மனதால் உடலால் வெளிப்படுத்துங்கள். ஒரு நொடியில் மனதின் எண்ணங்களை ஒருமுகப்படுத்துங்கள். அப்போது அமைதி சக்தியானது சுற்றுச்சூழலில் தானாகவே பரவும். நல்லது. ஓம் சாந்தி.